பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது. பார சுமையோடு செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது. பார சுமையோடு செல்கின்றது. பரபரப்பாக செல்கின்றது. பரமன் வாழும் இடம் நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி. இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நான் மனந்திறந்து ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி அவருக்கு கன மகிமை உண்டாகும்படியாக துதிக்கிறேன். திரும்பவும் நாம் ஒருவர் பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை எண்ணி அவருக்கு நன்றி சொல்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் உண்மையாய் இன்னும் அவரோடு நெருங்கி பழகுவதற்கு, இன்னும் அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு தேவன் நமக்கு பெலனும் நமக்கு சரியான சிந்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அதிலும் விசேஷமாக ஒரு நாள் கூட அவர் இல்லாமல் வாழாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து வாழ, ஒவ்வொரு நாளும் அவரோடு சேர்ந்து வாழ்வதற்குரிய பக்குவமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு தாங்கும்படி அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு விசேஷமாக அபிஷேகிக்கப்பட்ட தைல குப்பினாலே அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு கர்த்தருடைய மனுஷனுடைய நிலைகள் இன்னதென்று நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக நான் கருத்தாய் ஜெபிக்கிறேன். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலங்களில் உள்ள காரியங்களை விவரமாய் சொல்ல வேண்டியதில்லை. காரணம், நாம் எல்லா நாளும் அவைகளை கற்று அறிந்திருப்பதால் அவைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்தவைகளாகவே இருக்கிறதை நாம் அறிவோம். அதில் விசேஷமாக தாவீது என்று சொன்னாலே தெரியாத ஒருவரும் இல்லை. அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் என்பதையும் நாம் திட்டமிட்டு அறிந்திருக்கிறோம். அதை நன்றாய் புரிந்திருக்கிறோம். இந்த கர்த்தருடைய மனுஷன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை அரசன் ஆக்கின அந்த மேன்மை என்பது மகா பெரியது. ஆனாலும் அவைகளில் சில காரியங்கள் நடந்தவைகளை இன்றைக்கு நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவன் நம்முடைய புத்திக்கும் நம்முடைய சிந்தைக்கும் ஏற்றதாய் மாற்றி தருவாராக. தாவீது தேவனை அறிந்து கொண்டு அவரோடு கூட இணைந்திருந்த காலங்கள் அது ஒரு தனிப்பட்ட நிலை. ஆனால் அரசனாகிய சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான பின்பு தேவன் சவுலை வேண்டாம் என்று புறக்கணித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை தேவனுக்கு தெரிந்த உடனே அவர் முதலாவது தன் இருதயத்திற்கு ஏற்றவனாகவும் உத்தமனாகவும் இருக்கிற ஒருவனை இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்குள்ளும் தேடினார் என்பதை நாம் அறிய முடியும். தேவன் தேடினாராம். எங்காயிலும் என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு உத்தமன், என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்று தேடினாராம். நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலும் அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அநேக தேவனுடைய நாமத்தை கனமனுகளா இருக்கிறோம், மகிமைப்படுத்தவர்களா இருக்கிறோம், அவரோடு இணைந்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் சில காரியத்தில் நம்மை தேவன் நினைப்பாரானால், அல்லது நம்மை தேவன் தேடுவாரானால், அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவன் திட்டமிடுவாரானால், அவர் திட்டமிடுகிற காரியத்தை செய்வதற்கும் அவர் விரும்புகிற காரியத்தை நடப்பிப்பதற்கும் அவர் தகுதியுள்ளவன் என்று அலைவாரானால் என்னை கண்டுபிடிப்பாரா? நான் அந்த ஸ்தானத்தில் என்னை நிறுத்தி கொண்டிருக்கிறேனா? இவைகள் எல்லாம் உட்கார்ந்து உண்மையாய் நாம் ஆராயப்பட வேண்டியவைகள், நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகள். இவைகள் எல்லாமே கர்த்தருடைய ஜனங்கள், ஊழியர்கள், தேவனுடைய நாமத்தை கனப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் எல்லாரும் இந்த காரியங்களை உட்கார்ந்து யோசிக்கவும் சிந்திக்கவும் ஆராயவும் கடமைப்பட்டிருக்கிறோம்.
காரணம், தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தேசத்தை ஆள்வதற்கு, தேசத்தை பார்ப்பதற்கு தெரிந்து கொண்டது போல சத்தியத்தை கையில் எடுப்பதற்கு, சத்தியத்தை பேசுவதற்கு, சத்தியத்தை சொல்லுவதற்கு, சரியான பாதையில் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு, சரியானபடி விசுவாச வாழ்க்கையில் அவர்களை வளர்த்துவதற்குரிய தேவதாசர்களை அபிஷேகம் பெற்றவர்களாக, தகுதியுள்ளவர்களாக, இன்னும் வேதம் சொல்லுகிறது, இருதயத்திற்கு, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக, உத்தமர்களாக தேவன் தேடுகிறார். ஒரு காரியம் அது நம்முடைய மனதின் ஆழத்தில் இருக்கட்டும். ஆனால் தேடி கண்டுபிடித்த பின்பு வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவரை அடையாளம் காட்டினார். சாமுவேல் நீங்கள் வாசித்து பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சாமுவேல் வீடு தேடி சென்று அவருக்கு அபிஷேகம் கொடுத்தார். தைல குப்பை எடுத்து அவர் மேல் ஊற்றி விட்டு, இவர் கர்த்தருக்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேலை ஆளுவதற்கு தெரிந்து கொண்டார். இந்த காரியங்களை சொல்லி அவரை ஆசீர்வதித்தார், அவரை அபிஷேகித்தார் என்றே நாம் அறியலாம். அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு பலவிதமான காரியத்தை கொண்டு போகிறார். ஆசாரி அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம், லேவியர் அபிஷேகம், பணிவிடை அபிஷேகம், இப்படி பலவிதமான காரியங்கள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் அவைகளை எல்லாம் இப்பொழுது நினைவிற்கு கூட கொண்டு வரவில்லை. நான் சொல்லுகிறது, இன்றைக்கு தாவீது ஆசாரியனாலே அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டு கொண்டிருந்த நேரம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தாராம். கர்த்தருடைய ஆவியானவரும் தங்கி இருக்கிறார். தேவனுக்கு உத்தமனாய், தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். மற்றொன்று, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். மூன்றாவது, தேவனுடைய தீர்க்கதரிசியினாலே அரசாங்கத்திற்காக, ராஜாங்கத்திற்காக, சகலவித ஞானத்தால் நிறைந்து செயல்படுவதற்காக, திரளான ஜனங்களை மேய்ப்பதற்காக, எண்ணிக்கை கடங்காத ஜனங்களுக்கு நியாயம் சொல்லுவதற்காக, நீதியை கற்றுக் கொடுப்பதற்காக அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் காணப்பட்டார். தெரிந்து கொள்ள ஒரு மனிதனாகவும் காணப்பட்டார். இந்த அனுபவம், இந்த பாகம் நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம். ஆனால் அவருடைய அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் நேரிட்ட உபாதைகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்பது சொல்ல முடியாது. நான் நீங்க இந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது எப்படியோ அரசனை கண்டு அரசனுடைய மருமகனாய் மாறுகிறதற்குரிய தகுதிக்குரியவராய் மாறுகிறார். சவுல், ராஜாவாகிய சவுல் இவரை மருமகனாக்க வேண்டும் என்று விரும்பி மூத்த மகளை கொடுக்கிறேன் என்று அவரிடத்திலே உறுதி பண்ணுகிறார். அவரும் எப்படியோ ஒரு அரசனுக்கு மருமகனாக மாறுகிற விஷயத்தில் அவரும் ஆசைப்பட்டாரோ இல்லையோ என்கிற காரியங்களை விட அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகுதியுள்ள வேலைக்கு நியமிக்கப்பட்டார். ஆனால் நடந்தது என்ன? அப்படியே கொஞ்சம் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். அழைத்த அழைப்பு அரசனாய் இருப்பதற்கு, அழைத்த அழைப்பு இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு, அழைத்த அழைப்பு உத்தமனாய் காணப்பட்டதால், அழைத்த அழைப்பு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்ததால். இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம், அரசனிடத்தில் சேவிக்கிற ஒரு சேவகனாய் அங்கே போன உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனிதனாய் மாறினார். அதற்கிடையில் நடந்த வேற காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுது நடந்திருக்கிறது, அரசன் சொல்லுகிறார், நீ எனக்கு இனிமேலும் மருமகன், நீ என்னுடைய வீட்டினுடைய உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிற மனிதன் என்று அவரோடு கூட பேசுகிறார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? நீங்க இப்பொழுதுதான் நம் அபிஷேகத்திற்கும் ஆவிக்குரிய ஒரு காரியங்களை சிந்திக்க கடனாளிகளாக இருக்கிறோம். எனக்கு தரிசனம் இருக்கிறது என்று எத்தனையோ பேர் சொல்லுகிறோம். ஆவியானவர் பேசினார் என்று சொல்லுகிறோம். ஆவியானவர் எனக்கு இந்த உருவத்தையே காண்பித்தார் என்று சொல்லுகிறோம். இன்னும் சில நேரத்தில் அந்த சாயல் அப்படி எனக்கு காண்பித்து அப்படி எனக்கு சொன்னார், மகனே என்று கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லுகிறோம். எங்க நடந்தது? அரசன் சொல்லுகிறார், உனக்கு அந்த மகளை தருகிறேன் என்று. இவர் மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இவர் ஆவியானவரோடு இணைந்திருக்கிறார். இவர் பாட துதிக்கும் பொழுதே பிசாசுகள் விட்டு ஓடுகிற அளவிற்கு வரங்கள் நிறைந்த ஒரு மனிதன். இப்படி இருக்கிற வேளையில் அரசன் சொன்ன காரியம் வேறு விதமாய் முடிந்தது. தாவீது உனக்குதான் இந்த பெண் என்று சொல்லி அவன் ஆசை காட்டின பின்பு வேறு ஒருவனுக்கு கட்டிக் கொடுத்தான். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அந்த நேர்த்தியான வேத பாகத்தை நான் வாசிக்கலாம். இன்னொருவனுக்கு மனைவியாய் கட்டி கொடுத்தான். உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மனதில் இருக்கட்டும். அதற்கு அடுத்தது நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் சவுல் வீட்டுக்குள் இருக்கிற ஒரு பெண்ணை தாவீதின் மேல் ரொம்ப பிரியமாய் இருந்ததா வேதத்தில் எழுதியிருக்கிறது.
அப்படி அரசன் கேள்விப்பட்ட உடனே, இந்த பெண்ணை உனக்கு கொடுக்கிறேன், அப்படி அவளை மாற்றினார். நீங்கள் வாசித்து பாருங்கள், 25ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 44வது வசனத்தில் திருமணம் முடிந்தது, திருமண வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு நான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியத்தில் தேவ ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆழமான நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் உண்டு. திருமணம் நடந்தது, திருமண வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம். இப்பொழுது மறுபடியும் எண்ணிக்கொள்ளுங்கள், தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதன், உத்தமனாய் வாழ்கிற ஒரு மனிதன், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனிதன், தேவனுடைய வரங்கள் நிறைந்த மனிதன், தேவனாலே முற்றிலுமாய் ஆவியானவர் தங்கி இருந்தார் என்று எழுதப்பட்ட ஒரு மனிதன். இவருடைய வாழ்க்கையில் முதல் ஒரு ஏமாற்றம். மற்றொன்று, இவனுக்கு திருமணம் செய்து கொடுத்த மனைவி கண்களுக்கு முன்பாக இன்னொருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளைகளில் கர்த்தருடைய ஜனங்கள் வேத காரியங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சாதாரண சம்பவங்கள், ஒரு நெருக்கம், ஒரு உபத்திரவம், போராட்டம், கொஞ்சம் கஷ்டங்கள் என்று ஆரம்பித்த உடனே எத்தனை குறை சொல்ல தொடங்குகிறோம். ஏன் செய்தார், எதற்காக செய்தார், எதனால் செய்தார், நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க, இது எப்படி நடந்தது, எனக்கு நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, நீங்க எனக்காக இது இந்த காரியத்தினுடைய தன்மை என்ன, யாராவது ஏதோ ஒன்று செய்து விட்டார்களா, என்ன அங்கு நடந்திருக்கிறது, பிசாசு என்ன செய்து விட்டான். இது எல்லா இடங்களிலும் பரவி போன ஒரு நோய் போல ஆகிவிட்டது. எல்லா இடங்களிலும் இது இப்பொழுது இருக்கிற காலத்தில் ரொம்ப அதிகம். காரணம், சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே வர தொடங்கி விட்டது. பிரசங்கமார்கள் அதிகமானார்கள், பேச்சுவார்த்தைகள் அதிகமானது, தரிசனங்கள் அதிகமாகிவிட்டது, சொப்பனங்கள் அதிகமாகிவிட்டது. பிரசங்க நேரத்தில் சொல்லுகிறார்கள், நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தம் உனக்கு என்று ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க. அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயங்கள் கீழே போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசிகள் இவைகளையே எண்ணி அமர்ந்து ஆற ஒன்றும் தெரியாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள். பரிதாபமான ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இத்தனை நேர்த்தியான ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய போராட்டமா, இவ்வளவு பெரிய சங்கடமா? நீங்கள் இன்னும் வேதத்தில் ஒரு சாதாரணமாய் ஒரு காரியத்தை மாத்திரம் வாசித்து நாம் அந்த காரியத்திற்குள்ளாக தேவ சமூகத்திற்கு போகலாம். நாம் திடன் கொள்வதற்கும் நாம் பலன் கொள்வதற்கும் தேவன் ஒருவேளை நமக்கு பலன் கொடுப்பாரானால் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து வாருங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அங்கு எழுதின ஒரு வார்த்தை இன்னும் உள்ளத்தை உடைக்கிறதாய் மாறிவிட்டது. தனக்கு ஒரே ஒரு நண்பன், அரண்மனைக்குள் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பணயம் கொடுக்கத்தக்க ஒரே ஒரு நண்பன். அவனை குறித்து எழுதும்போது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சிநேகம் ஒரு ஸ்திரீயின் சிநேகத்தை பார்க்க அதிகமாக இருந்தது. அவ்வளவாய் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன், நண்பன், அரண்மனைக்குள் இருக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன். அவனே சொல்லுகிறார், நான் ராஜாவாகிறதுக்கு இனி எந்த வாய்ப்பும் இல்லை. எங்க அப்பாவுக்கு அடுத்தது நான் தான் அரசனா இருக்கணும், ஆனா அதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. நீதான் அரசனாய் மாறுவாய். மனம் விட்டு பேசி நீ அரசனாகும் பொழுது என் குடும்பத்தை மறந்து விடாதே என்று சொல்கிறேன். ஒரு மேன்மையான ஒரு நிலைமையில் தன்னை தாழ்த்தி அவரோடு இணைந்திருக்கிற ஒரு நண்பன். செய்தி கேட்கிறது, யுத்தம் பலமாயிருக்கிற ஒரு நேரம். ஒரு செய்தி வருகிறது தாவீதின் காதுக்கு, உம்முடைய நண்பன் யோனத்தான் யுத்தத்திலே இறந்து விட்டான். நீங்க இப்போ கொஞ்சம் ஆவிக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாச வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய நம்ம சமூகத்தை நம்பி இருக்கிறேன், ஏன் நான் இப்படி, ஏன் நான் இப்படி என்று கேள்வி கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் இன்றைக்கு ஆழமான மிகவும் முக்கியமாய் சொல்லுகிறது போல அந்த காரியங்களை எல்லாம் கொஞ்சம் உங்கள் மனதிற்குள் சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள் என்று நான் அழுத்தமாகவே சொல்லுகிறேன். மறுபடியும் ஒரு முறை உங்கள் நினைவில் இதை கொண்டு வாருங்கள். இதற்கு இடையில் அவர் பட்ட பாடுகள் ஏராளம். அதையெல்லாம் மறைச்சிட்டு இதை மட்டும் சொல்றேன் அப்படி நினைக்க வேண்டாம். நான் சொல்லி இவைகளை நாம் சிந்திக்கிற காரியம் அவைகளுக்காக அல்ல, இவைகளுக்காக. இப்பொழுது யோசித்து பாருங்கள். ஒன்று, அரசன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவன், உத்தமனாய் வாழ்ந்த ஒருவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன், ஆவியானவராலே தங்கி இருக்கப்பட்ட ஒருவன், இன்னும் சுருக்கமாய் இரவு பகல் தேவனோடு பேசுகிற அனுபவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கூப்பிடுகிறார், என் வீடையே,
எழும்பு, என் சுரமண்டலமே அதிகாலையில் எழும்புங்கள். நான் அதிகாலையில் தேவனை பாடுவேன். நான் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி வருவேன். நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் சொல்லி தேவனோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிற இந்த அருமையான ஒரு கர்த்தருடைய மனுஷனின் வாழ்க்கையில் முதல் நடந்த சம்பவம், கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மனைவி தன் கண் எதிரே இன்னொருவனுக்கு மனைவியானாள். கொடுக்கப்பட்ட மனைவி தன் கண் எதிரே எடுத்து இன்னொருவனுக்கு மனைவியானாள். மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பனும் மரித்து போனான். இனி ஆதரவில்லை, இனி ஆறுதல் இல்லை. இனி தனக்கென்று பேசுவதற்கு, எனக்கென்று நிற்பதற்கு, எனக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு அரண்மனைக்குள்ளே பரிந்து பேச ஒருவனும் இல்லாத ஒரு பரிதாபமான நிலையில் தாவீது நிற்கிறார். ஆனால் தாவீதின் மேல் தாவீதுக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், தாவீதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள், தாவீதுக்காக முன்குறிக்கப்பட்ட தீர்மானங்கள், தாவீதுக்காக தேவன் தீர்மானித்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவைகள் ஒன்றும் விலகி போகவும் இல்லை, நகர்ந்து போகவும் இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படியே நிற்க இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது. இவைகளாலே அவைகள் எண்ணப்படாமல் போகிறது. இன்றைக்கு இதேதான் விசுவாச வாழ்க்கையில் நேரிடுகிற உபத்திரவங்கள், நேரிடுகிற சங்கடங்கள், நேரிடுகிற போராட்டங்கள், நமக்கு வந்து கொண்டிருக்கிற வியாதி கோலங்கள், ஒருவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னொருவர் என்னை குறித்து பேசுகிற தீதான வார்த்தை, இன்னொருவர் என்னை குறித்து பேசுகிற தவறான வார்த்தை, இன்னொருவர் என்னை பேசுகிற கேவலமான வார்த்தை, இது எல்லாம் என் காதுகளில் கேட்கும் பொழுதெல்லாம் உடைந்து போகிறோம், நொந்து போகிறோம், உட்காருகிறோம். நான் பிறந்தேன், நான் எதற்காக கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன், நான் எதற்கு இந்த கிறிஸ்தவ வாழ்வு எனக்கு, நான் ஏன் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டிய கட்டாயம் என்ன? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறோம். நாம் கேள்வி கேட்கிறது மாத்திரமல்ல, சில வேளைகளில் நான் சரியான இடத்திற்கு ஆராதனைக்கு போகாததால், நான் சரியான இடத்தில் போய் அவரை தேடுவதற்கு இல்லாததால் தேவன் பேசுகிறதை என்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நான் சரியானபடி தேவன் அனுப்புகிற, தேவன் தீர்மானித்திருக்கிற இடங்களை நான் தேடி போவேன். ஆனால் தேவன் என்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார், ஒவ்வொரு வாரமும் பேசுவார், இந்த காரியங்களை குறித்து எனக்கு சொல்லுவார். இன்றைக்கு உலகம் வித்தியாசமாய் மாறி இருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் வேறு வேறு மாதிரி எல்லாவற்றையும் எடுக்கணும். ஆட்டம் இருக்கணும், பாட்டம் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், அதில் கொஞ்சம் குத்துப்பாட்டு வரணும், ட்ராமா வரணும், அதில் கொஞ்சம் சினிமா நுழையணும், அதில் கொஞ்சம் நாடகங்கள் நுழையணும், அதில் பழைய கதைகள் நுழையணும். இதெல்லாம் நுழைந்து வந்தால் அப்படி கோர்வையாக கோர்த்து அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு போகலாமே தவிர, ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டு போகிறதற்கல்ல. நான் இன்னும் சொல்லுகிறேன், ஒரு சமையல் அறை அல்லது ஒரு விருந்து சாலை, வித்தியாசமான உணவுகள் கொடுக்கப்படும் இருக்கிற இடம், நான் போய் உட்காருகிறேன், அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வயிறு நிறைய புசிக்க புரியறதில்லை, எந்திரிச்சு பேசாம வந்தாங்க. இதுதான் விசுவாசத்தின் நிலை. வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை சொல்றாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொல்லுகிறோம், அற்புதத்தை கேட்கிறோம், அற்புதத்தை படிக்கிறோம், அற்புத காரியங்களை கவனிக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு ஆமேன், அந்த நேரத்தில் ஒரு அல்லேலூயா, அந்த நேரத்தில் ஒரு சிரிப்பு, எல்லாம் செய்து முடிக்கிறோம். வெளியே வரும்பொழுது ஒண்ணுமே, நான் சாப்பிடவே இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். இந்த வார்த்தைகளைத்தான் நாம் திரும்ப சொல்லுகிறது போல நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு உறுதி உங்களுக்குள் இருக்குமானால், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்கிற உறுதி உங்களுக்குள் இருக்குமானால், தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார் என்கிறது இன்னொருத்தர் சொன்னாருன்னு சொல்ல வேண்டாம். ராத்திரி வந்து ஆண்டவர் அவர் சொல்லி என்னை அனுப்பினாருன்னு சொல்ற காரியத்தை குறித்தெல்லாம் இப்பொழுது பேசுகிறதற்கு இல்லை. தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற உறுதி. இன்னும் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், தேவன் அழைத்தார், தேவன் கூப்பிட்டார், தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்தார், இப்படியெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை விட, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கினேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த வார்த்தைக்கு பயந்து, நான் இன்ன இடத்திலே போய் சரியாய் அவரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய சந்தர்ப்பங்கள், எனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் நான் என் ஆண்டவருக்கென்று இன்னென்ன காலத்தில் இப்படி பயன்படுத்துகிறேன். காலையில் நேரம் என்ன சரியான நேரத்தில் நான் துதிக்கிறேன், சரியான நேரத்தில் நான் எழுந்திருக்கிறேன், சரியான நேரத்தில் நான் பாடுகிறேன், சரியான நேரத்தில் என் ஆண்டவரோடு நான் சேர்ந்திருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன். இப்படியெல்லாம் சொல்லுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், உங்களை குறித்து தேவன் தீர்மானித்த தீர்மானம்
எத்தனை கடந்து போனாலும், எத்தனை நேர்ந்தாலும், என்னதான் சம்பவித்தாலும் தேவன் அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். காரணம் என்னவென்றால், அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை கூட தவறாததாய் காணப்படும் என்று இதுவரைக்கும் பக்தர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சொந்த அனுபவங்களில் ஆயிரங்களான அனுபவங்களை அனுபவித்திருக்கிறோம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வாசித்து பாருங்கள், இத்தனை போராட்டத்தில் ஒரு மனிதன் எப்படி நிற்க முடியும்? ஒரே ஒரு சம்பவம் நடந்தால் போதும். ஒரே ஒரு சம்பவம். உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார்கள். அந்த பொண்ணு தான் வேணும், அந்த மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும், அந்த வீட்டில் தான் நான் கல்யாணம் பண்ணணும், இந்த இடத்த தான் நான் வாங்கணும், இந்த கார் தான் எனக்கு வேணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு வேளை கத்துறதை செய்யலன்னு வச்சுருங்க, கிடைக்கல, அவ்வளவுதான். ஒன்று சபையை மாற்றுவாங்க, இல்லைன்னா போதகரை மாற்றுவாங்க. இந்த ரெண்டும் இல்லையா போகவே மாட்டாங்க. அது போகாத போனால் அது தைரியமாக சொல்லுவாங்க, கேட்டு கேட்டு பார்த்தேன், அவர் எனக்கு ஒன்றும் செய்யறதில்ல. அதை வீட்டில இருந்து என்ன ஜெபம் பண்ணிக்கிறேன், எங்கே போனாலும் அவர் தானே, எங்கே போனாலும் அவர் தானே, நான் வீட்டில் இருந்து நல்லா ஜெபிக்கிறேன், அதனால இப்போ என்ன நல்லது. இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இருக்கிற சந்தர்ப்பங்கள், இருக்கிற எல்லாமே ஒரு வித்தியாசமான மாற்றத்திற்குள் வந்திருக்கிறதை நாம் மறந்து விட வேண்டாம். வேதம் நம்மோடு கூட ஈடுபடும் பொழுது அவைகளை ஒற்று கவனித்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிற ஒரு பக்தியுள் இருதயத்திற்கு நாம் வரவும் கடனாளிகளாய் நிற்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள், எழுதியிருக்கிற அந்த வேதபாகத்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்கள். தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கிறது. முதலாவது யூதர்கள் அவர் எடுத்து போனார்கள். தாவீது, எங்க இருக்கீங்க? நீங்க தான் இனி எங்களுக்கு அரசன். அழைத்து வந்தார்கள், அரசனாக்கினார்கள். நீங்கள் அதே அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் அதே புஸ்தகத்தில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் தேடி ஓடினார்கள். தாவீது, எங்க இருக்கீங்க? நீங்க தான் எங்களுக்கு அரசன், நீங்க தான் எங்களுக்கு அரசன். சவுல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க, நீங்க தான் இனி எனக்கு அரசன். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, பலவிதமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், பலவிதமான வார்த்தைகளை சொல்லலாம். அருமையான சகோதரன், அருமையான சகோதரி, அப்படி தாவீது இதை இழந்தார், இதை பெற்றுக்கொண்டார், அதை இழந்தார், இதை பெற்றுக்கொண்டார், இப்படி வேறாளமா சொல்லலாம். அதையெல்லாம் நீங்களா உட்கார்ந்து இழப்பையும் பெற்றுக்கொண்டதையும் ஒரு முறை மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு தாவீது நம்மோடு கூட இணைந்திருக்கிறது போலவே இருங்கள். தாவீது இடத்துல பேசி பாருங்கள், என்னையா நடந்தது, உங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவர் அதிசயமாய் சொல்லுவார். அவர் நம்ம சொன்ன மாதிரி இப்ப சொல்ல மாட்டார். அதை ஏன் கேட்குறீங்கன்னு ஆரம்பிச்சார்னா, அவர் காட்டுக்குள்ள ஓடுனது, வீட்டுக்குள்ள ஓடுனது, அங்க ஒழிஞ்சது, இங்க ஒழிஞ்சது, நாவல் கிட்ட திட்டு வாங்கினது, அபிகாயில தூக்கிட்டு சுத்துறது, எல்லா காரியத்தையும் வரிசையா சொல்ல ஆரம்பிச்சார்னா கேட்கறதற்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் தாவீதினுடைய நல்ல அனுபவங்களை பாருங்கள். தேவனுக்கு உத்தமனாய், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாய் இருந்தார். அவருக்கு எதுவுமே சம்பவிக்க கூடாது என்று சொல்லுகிற ஏராளமான பக்தர்கள் உண்டு. சாதாரணமா ஒரு முறை ஒரு தாய் என்னை பார்க்க வந்தாங்க. ஏதோ தரிசனம் இருக்கும், சொப்பனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்து நின்னாங்க, ஏன்னு மேலே கீழே பார்த்தாங்க, என் வீட்டை பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தா இது எல்லாம் வித்தியாசமா இருக்குமே, இது இப்படி இருக்காதே, அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன ஆசீர்வதித்தல் எப்படிமா இருக்கணும்? அவர் ஆசீர்வதித்தால் இப்படி இல்லைங்க, அவர் ஆசீர்வதித்தால் தளம் போட்டிருப்பார், அவர் ஆசீர்வதித்தால் சுவர்ல பூசி வச்சிருப்பார், அவர் ஆசீர்வதித்தால் வீடு வித்தியாசமா இருக்கும், அவர் ஆசீர்வதித்தால் அப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் சொல்லி இன்றைக்கு அநேகர் இதற்குள்ளாகவே தங்கள் இருதயத்தை செலுத்தி கொண்டிருப்பதால் தேவ மகத்துவங்களை பார்க்க முடியவில்லை. எல்லாருமே எனக்கு கர்த்தருடைய பிள்ளை, உங்களை குறித்து வேதம் சொல்லுகிற, உங்களை குறித்து தேவன் தீர்மானித்த, உங்களை குறித்து நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்தை கூட தேவன் மறந்து விடவும் மாட்டார், அவைகளை நிறைவேற்றாமல் விடவும் மாட்டார். தாவீதின் தேவன் உங்களுடைய தேவன், தாவீதின் தேவன் உங்களுக்கும் தேவன், தாவீதின் தேவன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அவ்வளவு பேருக்கும் தேவன். ஒரு நிமிஷம் அவருடைய முகத்தை பார்த்து சொல்லி கேட்கலாமா? இத்தனை நெருக்கத்திலும் தாவீது உம்மை விட்டு விலகாதிருந்தது போல நான் விலகாமல் இருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எனக்கு இரக்கம் தாரும் என்று கெஞ்சுவோமா? எல்லாருமா கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை பார்க்கலாம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, வேத வசனத்தை நாங்கள் கொஞ்ச நேரம் இன்றைக்கு கவனித்தோம், எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்தோம். உம்முடைய தாசனாகிய தாவீதை குறித்து
நாங்கள் நினைப்பதற்கு கூட தகுதி இல்லப்பா. அவருடைய பக்தி, அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவர் மது நாமத்து நிமித்தம் காண்பித்த வைராக்கியமான காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் நாங்கள் நினைவு கூற கூட முடியாது. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் அவரை குறித்து நினைவு கூர்ந்தோம். அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன், உத்தமன் என்று உம்மாலை பெயர் பெற்று இருதயத்திற்கு ஏற்றவன் என்று உம்மாலை தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அபிஷேகம் இருக்கலாம், ஆவியின் நிறைவு இருக்கலாம். ஒருவேளை தேவன் தரிசனம் கொடுத்து அவர்களோடு பேசி இருக்கலாம், அல்லது மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராகிலும் அவர்களுக்கு ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக கொடுத்து ஜெபித்தவர்களை திடப்படுத்தி இருக்கலாம். இவைகள் நடந்த பின்பு தாவீதின் வாழ்க்கையில் நேர்ந்த இந்த சோக, துயர, துக்க சம்பவங்களைப் போல உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒருவேளை துயரங்களாக, துக்கங்களாக, வேதனைகளாக, மன சங்கடங்களாக, தலை தூக்க முடியாத காரியங்களாக, வெளியே வர முடியாத அவமானங்களாகவே காணப்பட்டு கொண்டிருந்தாலும் எங்கள் தேவனாய் கர்த்தாவே, தாவீதின் தேவன் என்பதை நினைவு கூறுவீராக. தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை தவறாமல் நிறைவேற்றி மறுபடியும் தாவீதை மேன்மையாக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளின் இழப்புகளுக்கு பதிலாய், உம்முடைய பிள்ளைகளின் வேதனைகளுக்கு பதிலாய், உம்முடைய பிள்ளைகளின் சங்கடங்களுக்கு பதிலாய், துயரங்களுக்கு பதிலாய், மனவேதனைகளுக்கு பதிலாய், மன துயரங்களுக்கு பதிலாய் உன்னதத்தின் ஆசீர்வாதம் அவர்களை நிறைக்கட்டும். உன்னதத்தின் மேன்மை அவர்களை மூடி மறைக்கட்டும். உன்னதத்தின் மகிமையால் உம்முடைய பிள்ளைகள் நிறைந்திருக்கட்டும். அவர்கள் தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்தவர்களாயிருக்கட்டும். தாவீதை போல தங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ள, தாவீதை போல உமது இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் நிற்க, தாவீதை போல ஆண்டவரே இரவும் பகலும் உமக்கு முன்பாக நீர் தேடி தூக்கி நிறுத்தும் வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை நிறைந்த மக்களாய் நீர் மாற்றித்தாரும். அப்படிப்பட்ட உடைய கிருபைக்கு உடைய பிள்ளைகளை கொண்டு செல்லும், ஆறுதல் படுத்தும், தேற்றி நடத்தும். தாவீதின் துயரம் என்பது எங்களால் மறக்கவே முடியாத துயரம். அத்தனை துயரத்திலும் தாவீது இருந்த உத்தமம் எங்களில் காணப்படட்டும். அத்தனை வேதனையிலும் தாவீது அடைந்த மகிழ்ச்சி எங்களில் உண்டாயிருக்கட்டும். தாவீது உம்மை பின்பற்றினது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு கிருபைத்தார். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை எங்களை மூடி மறைக்கட்டும். உம்முடைய மகத்துவம் உள்ள கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய பிள்ளைகளை நிமிஷந்தோறும் மூடி மறைத்து காத்துக்கொள்ள முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் என்பவர்களைப் போல வேதத்தில் எழுதியிருக்கிற அருமையான கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீதின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.